கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவனின் ராட்சசி பகுதி 4. இதற்கு முந்தைய 3 பகுதிகளையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போகலாமா? குரலில் வேதனை படர பேசினான் அந்த தோட்டக்காரன். ஆனந்தன் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து நின்றான். தோட்டத்துல பாத்தி கட்டிக்கிட்டு இருந்தன்னா எதேச்சையா நிமிர்ந்தேன். அப்போதான் உச்சி பாறைய நோக்கி தன்னந்தனியே நடந்து போய்கிட்டு இருந்த உன்னை பார்த்தேன். மனசுல சின்ன சந்தேகத்தோட தான் உன்னை பின்தொடர்ந்து வந்தேன். அதனால தான் உன்னை காப்பாற்ற முடிஞ்சுது. ஏன்பா, உன்னை பார்த்தா படிச்சவனா தெரியுற, கண்ணுக்கு லட்சணமா இருக்கிற, கை கால் எல்லாம் நல்லா தானே இருக்கு. பின்னையே இந்த புத்தி? தற்கொலை பண்ணிக்கிறது கோலத்தனம். போய் உழைச்சு வாழ்ற வழிய பாரு. எங்கேயும் வேலை கிடைக்கலன்னா என்னோட தோட்டத்துக்கே வா, நான் வேலை தர்றேன். தினம் 100 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். தோட்டக்காரன் தெளிவாகவும் நிதானமாகவும் பேசினான். அவனுடைய வார்த்தைகள் ஆனந்தனை சாட்டையால் அடிப்பது மாதிரி இருந்தது. தோட்டக்காரனையே இமைக்காமல் பார்த்தான் ஆனந்தன். என்ன பார்க்கிற? முதல்ல இந்த இடத்த விட்டு நகரு. எனக்கு தோட்டத்துல பாத்தி கட்டுற வேலை இருக்கு. நான் போயிடுறேன். இனி எப்பவும் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான எண்ணம் உனக்கு வரவேணாம் தம்பி. ஆனந்தனுக்கு அந்த தோட்டக்காரனை நிமிர்ந்து பார்த்து பதில் பேச வெட்கமாக இருந்தது. அங்கிருந்து வந்த வழியே நடக்கத் தொடங்கினான். இந்தாப்பா, இந்த பணத்துல ஏதாவது வாங்கி சாப்பிடு. பின்னாலேயே ஓடி வந்து ஒரு கசங்கிய 10 ரூபாய் தாளை திணித்தான் தோட்டக்காரன். மறுக்காமல் அந்த 10 ரூபாயை தாளை வாங்கி கொண்ட ஆனந்தன் தளர்வாய் நடந்து சாலை மீது ஏறி பஸ் ஸ்டாண்டை நெருங்கினான். இந்த உலகத்தில் வாழவும் விடமாட்டார்கள், சாகவும் விடமாட்டார்கள் போலிருக்கிறதே. அகிலாவின் நினைவுகளோடு கடைசி வரை பைத்தியம் பிடித்தவனாக திரிய வேண்டியதுதானா? அழுகையும் ஆத்திரமும் வேதனையும் அடைத்தது. யாருக்கும் தெரியாமல் கண்ணீரை துடைத்து கொண்டான். அப்போது, ஆனந்தா, நான் உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனந்தனுக்கு பின்னால் அந்த குரல் கேட்டது. திகைப்பாய் திரும்பினான். கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் போகிற மலைப்பாதையில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த பழைய பைக். பைக்கை ஓட்டிக்கொண்டிருந்த நித்தியகுமாரின் இடுப்பை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் வந்தனா. நித்தி மெல்ல அழைத்தாள். நாம இப்ப எங்க போறோம்? கோயம்புத்தூருக்கு. அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷன்ல பைக்கை நிறுத்திட்டு சென்னைக்கு ரயில் ஏறுறோம். சென்னையில இருக்கிற அகிலாவோட அப்பா திருமூர்த்திய நேரில் சந்திக்கிறோம் என்றான். திருமூர்த்தியோட சென்னை அட்ரஸ் உன்கிட்ட இருக்குதா நித்தி? அட்ரஸ் இல்லாமலா உன்னையும் கூட்டிக்கிட்டு கிளம்புவேன்? ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கு. அதை வச்சு வீட்டு அட்ரஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வந்தனா மலைப்பாதையின் அபாயகரமான வளைவில் பைக்கின் வேகத்தை சற்றே குறைத்தான். நித்தி, உன்கிட்ட ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டையே. முதல்ல சொல்லு. அந்த திருமூர்த்தி கிட்ட 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ண வேணாம் நித்தி. கொடுக்கறத வாங்கிக்கிட்டு பேசாம வந்துடலாம். அதுதான் நல்லது. இந்த விஷயத்துல நீ மூக்க நுழைக்காதே வந்தனா. திருமூர்த்தி சாதாரண ஆள் இல்ல. கோடிக்கணக்கில் சொத்தை குவிச்சு வச்சிருக்கான். தான் ஒரே பொண்ணு அகிலாவோட எதிர்காலம் வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்காக 50 லட்சம் கேட்டாலும் தந்துடுவான். அதிக ஆசை வேணாம் நித்தி. அப்புறம் அவன் போலீஸுக்கு போயிட்டா நமக்கு தான் சிக்கல். போலீஸுக்கு போக மாட்டான். போனா அந்த ஆளுக்குத்தான் அசிங்கம். அவன் பொண்ணு அகிலாவோட பழைய காதல் கதையையும் கல்யாண விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிடுவேன். அது மட்டும் இல்லாம ஆனந்தன் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு அகிலா கிட்ட சொன்னா அப்பாவுக்கும் பொண்ணுக்குமே பிரச்சனையாயிடும். எப்படி யோசிச்சாலும் திருமூர்த்தி என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. நான் கேட்கிற பணத்தை கொடுத்துதான் தீரணும் என்றபடியே பைக்கின் வேகத்தை கூட்டினான் நித்தியகுமார். அருணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். ரிசீவரை பிடித்திருந்த வசுதாரணியின் கைகள் நடுங்கியது. சார், நீங்களா? வசுதாரணி ரஞ்சித்தின் அப்பா தேவராஜனை பற்றி கேள்விதான் பட்டிருக்கிறாள். அவரை நேரில் பார்த்ததும் இல்லை, பேசியதும் இல்லை. இப்போது முதல் தடவையாய் அவரே தன்னோடு போனில் பேசுவதை அறிந்ததும் படபடப்பு கூடியது, வியர்த்தது. வசுதாரணி, உன் கூட நான் பேசணுமா? நேர்ல வர முடியுமா என்றார் மறுமுனையிலிருந்து தேவராஜ். வர்றேன். எங்கே வரணும்? திணறலாய் கேட்டாள். நீ வேலை பார்க்குற அருணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பார்க் இருக்கு. அங்கே வா,
உனக்காக நான் அங்கே காத்திருக்கேன் சொல்லிவிட்டு மறுமுனையில் தொடர்பை துண்டித்தார் தேவராஜ். ரஞ்சித்தின் டாடி என்னோடு எதை பற்றி பேசப் போகிறார்? வசுதாரணியின் பயப்பறவைகள் சிறகடித்து பறக்கத் தொடங்கியது. அகி, இப்ப என்ன சொன்ன? திருமூர்த்தி திகைப்பாய் அகிலாவை பார்த்தார். நீங்க பயப்படுறது கோத்தகிரியில இருக்கிற நித்தியகுமாருக்காகத்தானே? மறுபடியும் அதே வார்த்தையை அழுத்தமாய் உச்சரித்தாள் அகிலா. அகி, எனக்கு எல்லாமே தெரியும் டாடி. எனக்கும் ரஞ்சித்துக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்துல உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததே, ஞாபகம் இருக்கா? அகி, நீங்க அந்த ஃபோன் காலை யாருக்கும் தெரியாம மாடி அறைக்கு போய் கதவை தாழ்பால் போட்டுக்கிட்டு அட்டன் பண்ணீங்க. அதை கவனிச்சேன்னா யாரோட ஃபோனில் பேசுனீங்கன்னு விசாரிச்சேன். அதுக்கு நீங்க உங்களால் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்ட கஜேந்திரன்னு ஒருத்தன் ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டதாகவும் அவன் உங்களை தேடி வந்து தகராறு பண்ணலாம்னு போலீஸ்காரங்க எச்சரிக்கை பண்ணினதா அழகா ஒரு பொய்ய சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்க. ஆனா உண்மை அதில்லை. எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போறதை யார் மூலமாகவோ தெரிஞ்சுக்கிட்ட கோத்தகிரியில இருக்கிற நித்தியகுமார் தான் உங்களை ஃபோன்ல மிரட்டி இருக்கான். அதனால தான் உங்களுக்கு நெஞ்சுவலி வந்தது. திருமூர்த்திக்கு லேசாய் வியர்த்தது. அகி, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? உங்களுக்கு நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல்ல இன்டென்சிவ் கேர் யூனிட்ல உங்களை சேர்த்திருந்தப்போ உங்களோட செல்போன் என்னோட கையில தான் இருந்தது. நித்தியகுமார் மறுபடியும் ஃபோன்ல பேசினானா? திருமூர்த்தி தவிப்பாய் கேட்டார். பேசினான். என்ன சொன்னா? என்னோட குரலை கேட்டதுமே பேச நினைச்சத பேசாமலே நிறுத்திட்டான். அப்படியா? அவன் உங்க கூட தான் பேசணும்னு துடிச்சான். உங்களுக்கு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா நான் சொன்ன வார்த்தைகளை அவன் நம்பவே இல்லை. அப்புறம் திருமூர்த்தியின் ஆர்வமும் படபடப்பும் கூடியது. திமிராவும் கிண்டலாகவும் இரண்டொரு வார்த்தைகள் பேசினான். எனக்கு உன் கூட பேசணுங்கிற அவசியம் இல்லை. உன் குரலை கேட்கவே பிடிக்கல. எதா இருந்தாலும் எங்க டாடி கண் வெளிச்சதும் பேசிக்கண்ணு கோபமா கத்தின. மறுமுனையில் அவன் போனை கட் பண்ணிட்டான். டாடி, நித்தியகுமார் வேற எதுவும் பேசலையே? திருமூர்த்தியின் குரலில் பயம் கலந்திருந்தது. பேசுறதுக்கு என்ன இருக்கு? நாம கோத்தகிரியில இருந்தப்ப நான் ஆனந்தனை காதலிச்சதையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதையும் வெளியில சொல்லிடுவேன். ரஞ்சித்தோட எனக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு மிரட்டுவான். அவ்வளவுதானே? அகிலாவின் குரலில் அலட்சியம் சிதறியது. ஆமா அகி, அதை சொல்லித்தான் என்ன மிரட்டினான். உண்மைகளை வெளியில சொல்லாம இருக்கணும்னா நான் அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் தரணுமா? அதை கேட்டதும் தான் எனக்கு நெஞ்சுவலியே வந்துச்சு. இனிமேல் அகிலாவிடம் மறைத்து பிரயோஜனமில்லை என்பதை உணர்ந்தவராய் எல்லாவற்றையும் அப்படியே ஒப்படைத்தார். டாடி, இனி நீங்க நித்தியகுமாருக்கு 10 பைசா கூட கொடுக்க வேண்டியதில்லை. அவனை பத்தின கவலைய அடியோட மறந்துடுங்க. மறுபடியும் அவன் உங்களுக்கு ஃபோன் பண்ணினா என்கிட்ட ஃபோனை கொடுங்க. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். நீ நினைக்கிறாப்புல அந்த நித்தியகுமார் சாதாரண ஆள் இல்லை, மோசமான கிரிமினல். அவனை பகைச்சிக்கிட்டா நமக்குத்தான் கஷ்டம். அதெல்லாம் ஒண்ணுமில்லை. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம இருங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நித்தியகுமார் என்ன அந்த கடவுளே நினைச்சாலும் எனக்கும் ரஞ்சித்துக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்தையோ கல்யாணத்தையோ தடுத்து நிறுத்த முடியாது. எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? நித்தியகுமாரில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நானே முந்திக்கிட்டேன். உங்களை கூட கேட்காம நானாவே ஒரு முடிவை எடுத்துட்டேன். டாடி, என்னம்மா சொல்ற? திருமூர்த்திக்கு குழப்பமாக இருந்தது. என்னோட கடந்த கால கதையை அப்படியே மறைக்காம தேவராஜ் அங்கிள் கிட்ட ஒப்புச்சிட்டேன். நான் ஆனந்தனை காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது, கல்யாணம் முடிஞ்சு கார்ல போகிறப்ப கார் ஆக்சிடென்ட் ஆகி ஆனந்தன் செத்து போனது, அதுக்கு பிறகு நாம குத்தகிரியை விட்டு சென்னைக்கு வந்தது, நான் எல்லாத்தையும் மறந்தது, ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது, இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட நித்தியகுமார் உங்களை ஃபோனில் மிரட்டினது, உங்களுக்கு நெஞ்சுவலி வந்ததுன்னு ஒன்று விடாம சொல்லிட்டேன். எல்லாத்தையும் கேட்ட தேவராஜ் அங்கிள் என் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு, யாரு என்ன சொன்னாலும் சரி, நீதான் என்னோட மருமகள்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை, பழசையெல்லாம் அடியோட மறந்துடு, என்கிட்ட சொன்னது மாதிரி இனி யார்கிட்டையும் சொல்லிடாத. என் மகன் ரஞ்சித்துக்கு கூட இதெல்லாம் தெரிய வேணாம். மறுபடியும் அந்த நித்தியகுமார் ஃபோன் பண்ணினா என்கிட்ட சொல்லு, போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துடலாம்னு எனக்கு தேவராஜ் அங்கிள் தான் ஆறுதல் சொன்னார். நிஜமாவா? ஆமா டாடி, தேவராஜ் அங்கிளுக்கு ரொம்ப பெரிய மனசு. அதனால தான் என்னோட பழைய காதல் கதை தெரிஞ்சும் என்னை மருமகளா மனப்பூர்வமா ஏத்துக்கிறாரு. அவர் வீட்டுக்கு மருமகளா போகிறதுக்கு நான் ஏதோ புண்ணியம் செய்திருக்கேன். உற்சாகம் வழிய அகிலா சொல்லிக்கொண்டே போனாள்.
அவசரப்பட்டுட்டியே அகிலா, தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார் திருமூர்த்தி. கோத்தகிரி. ஆனந்தா, நான் உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். குரல் வந்த திசையில் சட்டென்று திரும்பினான் ஆனந்தன். அங்கே வெளுத்து போன நூல் சேலையை கட்டிக்கொண்டு நித்தியகுமாரின் அம்மா சூடாமணி நின்றிருந்தாள். கடைக்கு காய்கறி வாங்க வந்திருப்பாள் போலும். கையில் ஒரு சின்ன ஒயர்குடையும் அதனுள் தக்காளி பழங்களும் உருளைக்கிழங்கும் கிடந்தது. ஆனந்தனுக்கு அவளை பார்த்ததுமே அடையாளம் தெரிந்துவிட்டது. அம்மா, நீங்க நித்தியகுமாரோட அம்மா தானே என்றான் புருவங்களை உயர்த்தி. ஆமா, அந்த பாவியோட அம்மாதான். பக்கத்தில் நெருங்கி வந்தாள். அன்னைக்கு நித்தியகுமாரை தேடி உங்க வீட்டுக்கு வந்தப்ப உங்களை நான் பார்க்கலையேம்மா. எங்கேதாம்மா இருந்தீங்க? வீட்டில தான்ப்பா இருந்தேன். கடுமையான காய்ச்சல், உடம்பெல்லாம் ஒரே வலி. அதனால தான் என்னால் எழுந்திருச்சு வெளியில வந்து உன்னோட பேச முடியல. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கிற உன்கிட்ட கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் காட்டாம அந்த பாவி நித்தியகுமார் பேசினதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான்ப்பா இருந்தேன். அம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? நீ எத்தனையோ தடவை நித்தியகுமாரோட சேர்ந்து என் வீட்டுக்கு வந்திருக்க. எத்தனையோ நாட்கள் என் கையினால சோறு வாங்கி சாப்பிட்ருக்க. அப்பெல்லாம் நீ என்னை பத்தி என்ன நினைச்சியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை என் மகனாத்தான்ப்பா நினைச்சேன். அந்த பாசத்தால தான் நீ எப்ப என் கண்ணில் படுவேன்னு இந்த 2 நாட்களா தேடிக்கிட்டு இருந்தேன். நான் கும்பிட்ட கோத்தகிரி ஐயப்பன் என்னை கைவிடல. உன்னை என் கண்ணில் காட்டிட்டார். சூடாமணி தழுதழுத்தாள். கண்களில் நீர்த்துளி எட்டி பார்த்தது. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலம்மா. ஆனந்தன் அவளை குழப்பத்தோடு ஏறிட்டான். அன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்து நித்தியகுமார் கிட்ட அகிலாவை பத்தி விசாரிச்சதானே? ஆமா. அதுக்கு நித்தியகுமார் என்ன சொன்னா? அகிலா செத்துட்டதா சொன்னானம்மா. ஆனந்தனால் அழுகையை அடக்க முடியவில்லை. அவன் சொன்னது முழுக்க பொய். அகிலா சாகல, உயிரோட தான் இருக்கா. அகிலா செத்துட்டதா அவன் சொன்ன பொய்யை நம்பி நீ ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாதேன்னு தான் உண்மையை உன்கிட்ட சொல்றதுக்காக தேடின. சூடாமணி மூச்சு வாங்கினாள். என்னது? அகிலா? என் அகிலா உயிரோட தான் இருக்காளா? ஆனந்தனுக்கு சந்தோஷத்தில் தொண்டையை அடைத்தது. சூடாமணியின் கைகளை நெகிழ்ச்சியாய் பற்றினான். இதயம் வேகமாய் துடித்தது. கண்களிலிருந்து கண்ணீர் கரகரவென்று வழிந்தது. தொலைபேசியின் வழியே தேவராஜ் குறிப்பிட்ட அந்த பார்க்கினுள் தயங்கி தயங்கி நுழைந்தாள் வசுதாரணி. ரஞ்சித்தின் டேடி என்னை எதற்காக வர சொல்லியிருப்பார்? என்னோட தனிமையில பேசுவதற்கு என்ன இருக்கிறது? வசுவிற்கு யோசனையும் குழப்பமுமாகவே இருந்தது. ரஞ்சித்தின் டேடி சிவப்பா கருப்பா என்று கூட தெரியாது. அவரை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? வசுதாரணிக்கு படபடப்பாக இருந்தது. எதிர்ப்பட்ட ஒரு பூமரத்திற்கு கீழே இருந்த சிமெண்ட் மேடை மீது அமர்ந்து கொண்டாள். ஒவ்வொரு விரலாய் உதடு இடுக்கில் கொடுத்து நகத்தை கடித்து துப்பினாள். வசுதாரணி குரல் வந்த திசையில் திரும்பினாள். அப்படியே அச்சு அசலாய் ரஞ்சித்தின் சாயலில் இருந்த வயதான தேவராஜ் நின்றிருந்தார். வசுதாரணி சட்டென்று எழுந்து நின்றாள். நீங்க? நான் தேவராஜ், ரஞ்சித்தோட டேடி. அருகில் நெருங்கி வந்தார். வணக்கம் சார். வசுதாரணியை பதற்றம் தொற்றிக்கொண்டது. அவளை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஏற இறங்க பார்த்தார். உட்காரு. வசுதாரணியை உட்காரச் சொன்னார். அவளுக்கு எதிரே இருந்த இன்னொரு சிமெண்ட் மேடையில் தானும் உட்கார்ந்து கொண்டார். இந்த பெண்ணைத்தான் சார் உங்க மகன் ரஞ்சித் காதலிக்கிறார் என அவருடைய உதவியாளர்கள் கொடுத்த பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தில்தான் அவர் வசுதாரணியை பார்த்திருந்தார். இப்போதுதான் நேரில் பார்க்கிறார். தங்க சிலை போல தோற்றம் காட்டிய வசுதாரணியின் பேரழகு அவரை பிரமிக்க வைத்தது. ரஞ்சித் எதற்காக அவளையே சுற்றி சுற்றி வருகிறான் என்பதற்கான காரணமும் புரிந்தது. என்னை எதுக்காக வரச் சொன்னீங்க? என் கூட என்ன பேச போறீங்க? வசுதாரணி வறண்டு போயிருந்த உதடுகளை நாக்கினால் ஈரப்படுத்தி கொண்டாள். ரஞ்சித்தை பத்தி தான் பேச போறேன். அதை கேட்டதும் வசுதாரணியின் அழகு முகம் இருண்டது. சார், என் மகன் ரஞ்சித்தும் நீயும் காதலிக்கிறீங்களாமே, உண்மையா? உண்மைதான். ஏதோ வயசு கோளாறு, காதலிச்சு தொலைச்சிட்டீங்க. இனிமேயாச்சும் பெரியவங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்குங்க. அதுதான் நல்லது. சார், நீங்க என்ன சொல்றீங்க? நீ ரஞ்சித்தை மறந்துடணும். ரஞ்சித்தை விட்டு விலகி போயிடணும். தேவராஜின் குரல் மிரட்டலாய் ஒலிக்க ஆடிப்போனாள் வசுதாரணி. வசுதாரணியின் உடம்பு குப்பென்று வியர்த்தது. இதயம் வேக வேகமாய் துடித்தது. தன்னெதிரே சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்திருந்த தேவராஜனை வெறிக்க பார்த்தாள். சார், இது உங்களுக்கே நியாயமா? வசுதாரணியின் கண்கள் கலங்கியது. நீ காலில் போட்டிருக்கிற செருப்பு 20 ரூபாய் தான் இருக்கும்.
கடைக்காரன் அதுக்கு மேல அதிகமா 5 ரூபாய் கேட்டா கூட அதை கொடுத்து வாங்குறதுக்கு வசதி இல்லாத குடும்பத்துல பிறந்துட்டு கட்டிக்க போற புருஷன் மட்டும் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறையே, இது மட்டும் நியாயமா வசுதாரணி? ஏளனமாகவும் அலட்சியமாகவும் கேட்டார் தேவராஜன். சார், நான் காதலிக்கிறது உங்களோட பணத்தையோ பங்களாவையோ இல்லை, ரஞ்சித்தோட மனச. பணக்கார வீட்டு பிள்ளைங்களை காதலிக்கிற எல்லா பொண்ணுங்களும் பேசுற அதே டயலாக்கத்தான் நீயும் இப்ப பேசுற. கர்வமாய் சிரித்தார். தொடர்ந்து, என்னோட அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் பொருத்தமான தகுதியான பெரிய குடும்பத்துல ரஞ்சித்துக்கு பொண்ணு பார்த்தாச்சு. இன்னும் 1 வாரத்துல நிச்சயதார்த்தம். இந்த மாச கடைசியிலேயே கல்யாணமும் நடக்க போகுது. இந்த சந்தோஷமான செய்தியை உன்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான் நேர்ல வரவழைச்சேன் என்றார். வசுதாரணி அதிர்ந்து போய் நிமிர்ந்தாள். இதயத்தில் கத்தியால் குத்தியதைப் போல வலித்தது. பொய், இதை நான் நம்ப மாட்டேன். ரஞ்சித் அப்படிப்பட்டவர் இல்லை. அவளையும் அறியாமல் அலறினாள். கண்களிலிருந்து கண்ணீர் கோடு கோடாய் கன்னங்களில் இறங்கியது. எம்புள்ள ரஞ்சித்த கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்க வச்சிருக்கேன். அவன் அரமனசோட தான் என்னோட விருப்பத்துக்கு தலையாட்டி இருக்கான். இன்னமும் அவனோட மனசுல நீதான் இருக்க. சார், ரஞ்சித் உன்னை தேடி வருவான். 2 பேரும் ஓடி போயிடலாம். எங்க டேடியை எதிர்த்து ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூப்பிடுவான். ரஞ்சித் மேலே இருக்கிற ஆசையிலையும் காதல்லையும் அவன் கூப்பிட்டதுமே கட்டின சேலையோட ஓடி போற வேலையெல்லாம் வச்சுக்காத. அது மாதிரி ஏதாவது நடந்தா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னோட கௌரவத்துக்கு கேடு வந்தா மிருகமா மாறிடுவேன். மிரட்டுறீங்களா? மிரட்டல. உன்னோட காதலால உன்னோட வயதான அம்மாவும் காலேஜ்ல படிக்கிற அப்பாவி தம்பியும் பாதிக்கப்படக்கூடாதேங்கிற அனுதாபத்துல சொல்றேன். சார், நீ ரஞ்சித்தை விட்டு விலகி போயிடு. இல்லாட்டி உன் தம்பி காலேஜில் இருந்து திரும்பி வர்றப்போ லாரியோ வேனோ மோதி செத்து போயிடுவான். மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போற உன்னோட அம்மாவுக்கும் இதே கதிதான். விரலை உயர்த்தி எச்சரித்தார். சார், நீ படிச்ச பொண்ணு. உன்கிட்ட இதுக்கு மேல தெளிவா சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நான் உன்னை சந்தித்ததையும் பேசினதையும் ரஞ்சித் கிட்ட சொல்லி விஷயத்தை பெருசாக்காம புத்திசாலித்தனமான முடிவை எடுமா. அதுதான் உன்னோட தம்பிக்கும் அம்மாவுக்கும் நல்லது. வரட்டுமா? மேற்கொண்டு வசுதாரணியிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் விறுவிறுவென்று போய்கொண்டே இருந்தார். வசுதாரணியின் உடம்பு வெடவெடவென்று நடுங்கியது. ரஞ்சித்தை மறக்க வேண்டுமா? ரஞ்சித்தை விட்டு விலகி போக வேண்டுமா? மறப்பதற்காகவா காதலித்தேன்? விலகி போவதற்காகவா இதயத்திற்குள் பூட்டி வைத்தேன்? நீ ரஞ்சித்தை விட்டு விலகி போயிடு. இல்லாட்டி உன் தம்பி காலேஜில் இருந்து திரும்பி வர்றப்போ லாரியோ வேனோ மோதி செத்து போயிடுவான். மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்குறப்போ உன்னோட அம்மாவுக்கும் இதே கதிதான். தேவராஜனின் குரல் காதினுள் திரும்ப திரும்ப ஒலித்தது. முகத்தில் முத்து முத்தாய் பூத்திருந்த வியர்வை துளிகளை கைக்குட்டையினால் துடைத்து கொண்டாள். கோத்தகிரி, அகிலா சாகல, உயிரோட தான் இருக்கா. சூடாமணி சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க தித்திப்பாக இருந்தது. உடம்பில் இறக்கை முளைத்தது. ஆகாயத்தில் பறப்பதைப் போல சிலிர்ப்பாக இருந்தது. ஆனந்தா, கல்யாணமாகி நீயும் அகிலாவும் கார்ல போறப்ப அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அப்பளமா நொறுங்கி போச்சு. ஆனா நீயும் அகிலாவும் உயிர் புழைச்சிட்டீங்க. அகிலாவுக்கு சாதாரண காயம்தான். உனக்குத்தான் தலையில பலத்த அடி. டாக்டரோட தீவிர முயற்சியால நீதான் முதல்ல கண் விழிச்ச. தலையில பட்ட பலத்த அடியால நீ யாருங்கிறதையே மறந்து போயிருந்த. இந்த விஷயம் அகிலாவோட அப்பாவுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. என் புள்ள நித்தியகுமார் கிட்ட எக்கச்சக்கமா பணத்தை கொடுத்து யாருக்கும் தெரியாம உன்னை ஒரு மனநல காப்பகத்துல விட்டுட சொல்லிட்டார். ஆழ்ந்த மயக்கத்துல இருந்த அகிலா கண் விழிச்சதும் முதல்ல உன்னைத்தான் தேடினான். அவளோட அப்பாவும் நித்தியகுமாரும் ஆக்சிடென்ட்ல நீ எந்த இடத்திலேயே செத்துட்டதா சொல்லி அழுது நடிச்சு அப்பாவி பெண்ணை அகிலாவை நம்ப வச்சுட்டாங்க. அப்படியா? ஆனந்தனுக்கு ஆத்திரம் அடைத்தது. நீ ஆக்சிடென்ட்ல செத்துட்டதா நினைச்சு எந்த நேரமும் அழுதுகிட்டே இருந்த அகிலாவுக்கு யார் மூலமாச்சும் நீ சாகல, உன்னோட மனநலம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறங்க உண்மைகள் தெரிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடுமேங்கிற பயத்துல அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு கோத்தகிரியை விட்டே வெளியேறிட்டாங்க. எஸ்டேட்டையும் பங்களாவையும் கேட்ட விலைக்கு வித்துட்டாங்க. அதுக்கு பிறகு அகிலாவும் சரி அவளோட அப்பா அம்மாவும் சரி ஒரு தடவை கூட கோத்தகிரி பக்கம் வரல. அகிலா இப்ப எந்த ஊர்ல இருக்கான்னு தெரியுமா? கோத்தகிரியை விட்டு அகிலாவை சென்னைக்குத்தான் கூட்டி போனாங்க. அகிலா இப்ப சென்னையில தான் இருக்கணும். அகிலா இன்னமும் உன்னோட நினைப்பிலேயே தான் இருக்காளா, இல்ல மனசு மாறி எல்லாத்தையும் மறந்துட்டு
வேறொருத்தனுக்கு கழுத்தை நீட்டிட்டாளன்னெல்லாம் எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. அம்மா, எனக்கு இது போதும். அகிலா சாகல, உயிரோட தான் இருக்கான்னு சொன்னீங்களே, இதை கேட்டதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கண்களில் கரகரவென்று கண்ணீர் வழிய தழுதழுத்தான் ஆனந்தன். சூடாமணி தன் முந்தானையில் முடிந்து வைத்திருந்த ஒரு ரூபாய் தாளை அவனுடைய கையில் திணித்தாள். இந்தாப்பா, ஏதோ என்னால முடிஞ்சது. நீ உடனே சென்னைக்கு கிளம்பு. அம்மா, உங்களோட அன்பையும் உதவியையும் நான் சாகர வர மறக்கவே மாட்டேம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்கம்மா. நீ சென்னைக்கு போய் அகிலாவை தேடி கண்டுபிடி. அவ இன்னமும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தானா ரொம்ப நல்லது. நீயும் அவளும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடலாம். யார் தடுத்தாலும் அதையெல்லாம் உடைச்சிடலாம். அதே சமயம் காலமும் சூழ்நிலையும் அவளோட மனசை மாத்தி உன்னை மறக்க வச்சு அவளோட கழுத்துல இன்னொரு தாலி ஏறி இருந்துச்சுன்னா நீ அவளுக்கு எந்த இடையூறும் கொடுக்கக்கூடாது. நீ உயிரோட இருக்கிறதையே அவளுக்கு தெரியப்படுத்தாம மனசார அவளை வாழ்த்தி விட்டு நீ விலகி வந்துடணும், சரியா என்றாள் சூடாமணி. அம்மா, என்னோட அகிலா என்னை மறந்திருக்க மாட்டா என்றான் சப்தமாய். மறந்திருக்க கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசையும். மறுஜென்மம் எடுத்து வந்திருக்க நீ. ஒருவேளை அவளுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகியிருந்தா உடைஞ்சு போயிடக்கூடாது. எதையும் தாங்கிக்கிற பக்குவம் வேணும். அதுக்காகத்தான் சொல்றேன். என் அகிலா எனக்கு திரும்ப கிடைப்பான்னு வாழ்த்தி அனுப்புங்கம்மா. சூடாமணியின் கால்களில் பொத்தென விழுந்தான் ஆனந்தன். எல்லாம் நல்ல விதமா நடக்கட்டும். உனக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எழுந்திருப்பா. ஆனந்தனை வாழ்த்தி தோள்களை தொட்டு எழுப்பி விட்டாள் சூடாமணி. வந்தனாவை சுமந்து கொண்டு கோத்தகிரியிலிருந்து புறப்பட்ட நித்தியகுமாரின் பைக் மேட்டுப்பாளையத்தை நெருங்குவதற்கு இன்னும் 2 ஊசி முனை வளைவுகளே மிச்சமிருந்தது. நித்தி, வானம் இருட்டுறது மாதிரி இருக்கு, ரொம்ப குளிருது. மழை வர்றதுக்குள்ள நாம மேட்டுப்பாளையத்துக்கு போயிடணும். இல்லாட்டி ஒதுங்க கூட இடம் இல்லாம 2 பேரும் சொட்ட சொட்ட நனைஞ்சிடுவோம். காற்றில் பறந்து நெற்றியில் பரவிய முடிக்கற்றைகளை விரல்களால் கோதியபடியே நித்தியகுமாரின் காதோறும் கிசுகிசுத்தாள் வந்தனா. பைக்கின் வேகத்தை குறைத்து வானத்தை அண்ணாந்து பார்த்தான் நித்தியகுமார். வானம் கடுமையாக கருத்திருந்தது. மழை வருவதற்கு அறிகுறியாய் குளிர்ந்த காற்று வேகமாய் வீசியது. வானம் இருட்டி கிடக்கிறத பார்த்தா பெய்ய போற மழை சாதாரண மழையா இருக்க போறதில்ல. பேய் மழையா கொட்டும்னு நினைக்கிறேன். கொட்ட ஆரம்பிடுச்சுன்னா விடுறதுக்கு 1 மணி நேரமாவது ஆகும். அதனால நாம உடனடியா மழையை விட்டு இறங்கிடுறது தான் நல்லது. மேட்டுப்பாளையம் போயிட்டோம்னா அங்கேயே பைக்கை விட்டுட்டு கோயம்புத்தூருக்கு ஏதாவது ஒரு பஸ்ஸை பிடிச்சிடலாம் என்றவன் பைக்கின் வேகத்தை கூட்டினான். மெதுவா போங்க நித்தி. பயமாயிருந்தா என்னோட இடுப்பை கெட்டியா பிடிச்சுக்க. இந்த வார்த்தைக்காகவே காத்திருந்தவள் போல வளையல்கள் அணிந்த பூங்கரத்தை முன்னால் நீட்டி நித்தியகுமாரின் இடுப்போடு சேர்த்து இறுக்கமாய் கட்டி கொண்டாள். அவளுடைய ஒட்டுமொத்த உடம்பும் நித்தியகுமாரின் அகலமான முதுகு மீது சரிந்திருந்தது. நித்தி, அந்த திருமூர்த்தி நீ கேட்கிற பணத்தை எந்த பிரச்சனையும் பண்ணாம எடுத்து கொடுத்துட்டா என்ன பண்ணுவ? இது என்ன கேள்வி? நான் எதிர்பார்க்கிற தொகை என்னோட கைக்கு வந்துடுச்சுன்னா அப்புறம் ஒரே கும்மாளம்தான். என்னோட வாழ்க்கையே திசை மாறிடும். இந்த தப்பான தொழிலுக்கு குட்பை சொல்லிட்டு உன்னோட அழகான கழுத்துல தாலியை கட்டி சந்தோஷமா நிம்மதியா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுவேன். நித்தியகுமார் உற்சாகமாய் சொல்ல, நானும் அந்த சந்தோஷமான நாட்களுக்காகத்தான் காத்திருக்கேன் நித்தி. அவனுடைய காது மடலோரமாய் தலையை சாய்த்து உஷ்ணமாய் மூச்சு விட்டாள் வந்தனா. அப்போதுதான் அந்த அசம்பாவிதம் நிகழ்ந்தது. கருத்திருந்த வானத்தில் ஈர மேகங்கள் ஒன்றையொன்று முட்டிக்கொண்டு பேரிரைச்சலோடு மழை இறங்க நித்தியகுமார் சட்டென்று பைக்கை நிறுத்தினான். வந்தனாவும் பொத்தென்று கீழே குதித்தாள். வந்தனா, வா, அதோ அந்த இடத்துல போய் நின்னுக்கலாம். பைக்கை மலைப்பாதையின் மதிலோரமாய் ஓரங்கட்டி விட்டு வந்தனாவின் கையை கெட்டியாய் பற்றினான் நித்தியகுமார். மலையில் புதர் செடிகள் மண்டிக் கிடந்த இடமாய் பார்த்து உடம்பு நனையாமல் பாறையோடு பாறையாய் ஒண்டிக்கொண்டு நின்றார்கள். மழை இன்னும் இன்னும் வழுக்க பேய்த்தனமாய் வீசிய காற்றில் மரங்கள் ஆடின. தடதடவென்று இரைச்சலோடு நித்தியகுமாரும் வந்தனாவும் பாறையோடு பாறையாய் ஒண்டிக்கொண்டு நின்றிருந்த இடத்திற்கு மேலே உயரத்தில் இருந்த அந்த முரட்டு பாறை உருளத் தொடங்கியது. கண்ணிமைக்கும் வினாடியில் இருவருடைய தலையிலும் இறங்கியது. நித்தியகுமாரும் வந்தனாவும் அப்பளமாய் நொறுங்கினார்கள். அருணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். தன்னுடைய தோள் மீது சாய்ந்து கதறி கதறி அழுகிற வசுதாரணியையும் பரிவும் பாசமுமாய் பார்த்தாள் பிரீத்தி. இந்த உலகம் ரொம்ப மோசமானதுன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரீத்தி. உலகம் மோசமானது கிடையாது வசு. அதுல வசிக்கிற மனிதர்கள் தான் மோசமானவர்களா இருக்காங்க. வசுதாரணியின் கண்ணீரை துடைத்து விட்டாள் பிரீத்தி.
ரஞ்சித்தோட டாடி பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை துப்பாக்கியால சுட்டது மாதிரி இருந்துச்சு. பிரீத்தி, ராத்திரி முழுக்க நான் தூங்கவே இல்லை. வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே உடைஞ்சு அழுதுகிட்டே தான் படுத்திருந்தேன். உடனடியா ரஞ்சித்தை சந்திச்சு அவரோட டாடி உன்னை மிரட்டினத சொல்லிடு வசு. இல்ல பிரீத்தி, ரஞ்சித் கிட்ட நான் எதையுமே சொல்ல போறதில்ல. ஏன், ரஞ்சித் கிட்ட சொன்னா பிரச்சனை பெரிதாகுமே தவிர குறையாது. எனக்காகவே வாழ்ற என்னோட அம்மாவும் என் மேல உயிரையே வச்சிருக்கிற என்னோட தம்பியும் உயிரோட இருக்கணும். என்னோட பேசினப்போ ரஞ்சித்தாட டாடி முகத்துல தாண்டவம் மாடின கொலவெறியை என்னால மறக்கவே முடியாதுடி. இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் நடுங்குது. உன்னை தைரியமான பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கோல மாதிரி பேசுறியே. நான் தைரியமான பொண்ணாத்தான் இருந்தேன். ரஞ்சித்தோட டாடி என்னை வந்து சந்திச்ச பிறகு என்னோட தைரியம் எங்கே போனதுன்னே தெரியல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்னை கோழையாக்கிடுச்சுங்கிறது தான் உண்மை. நல்லா யோசிச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் பிரீத்தி. என்ன முடிவு? பிரீத்தி ஆர்வமாய் கேட்டாள். என் காதல தலைமுழுகிட போறேன். ரஞ்சித்தை மறந்து எங்க அம்மா எனக்காக பார்த்து வச்சிருக்கிற சூர்யாங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். வசுதாரணி நிறுத்தி நிதானமாய் சொன்னாள். வேணாம் வசு, அவசரப்படாதே. அமைதியாயிருக்கிற விஷயம் இல்லடி இது. ரஞ்சித்தோட டாடி மோசமான மனுஷன். அவர்கிட்ட கொட்டி கிடக்கிற பணத்துக்கு எதை வேணாலும் செய்வாரு. நான் ரஞ்சித் மேல 1 மடங்கு தான் பாசம் வச்சிருக்கேன். ஆனா எங்க அம்மா மேலையும் தம்பி மேலையும் 10 மடங்கு பாசம் வச்சிருக்கேன். ரஞ்சித்தை அடையணுங்கிறதுக்காக அவங்க 2 பேரையும் இழக்க நான் தயாரா இல்லை. வசு, உன் முடிவுல மாற்றமே இல்லையா? நான் சொன்னதுதான். நானும் ரஞ்சித்தும் பிரியறது தான் எல்லாருக்குமே நல்லது. ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்து விட்டார் திருமூர்த்தி. உள்ளறைக்குள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். ஹாலில் கிடந்த சோஃபாவில் அமர்ந்து டிவி திரையில் கண்களை பதித்திருந்தாள் அகிலா. டிவி திரையில் ஏதோ ஒரு பழைய பாடல் காட்சி ஓடிக்கொண்டிருக்க ரிமோட்டில் பட்டனை அழுத்தி வேறு சேனல் மாற்றினாள். அந்த சேனலில் நடுத்தர வயது பெண்மணி ஒருத்தி வயதுக்கு மீறிய ஒப்பனையோடு அழகு குறிப்பு சொல்லிக் கொண்டிருந்தாள். அதை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் விருப்பம் இல்லாதவளாய் அடுத்த சேனலுக்கு தாவினாள். அந்த சேனலில் செய்தி ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த நித்தியகுமார் என்பவர் தனது காதலி வந்தனா என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் மேட்டுப்பாளையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது பெய்த இடியுடன் கூடிய பேய்மழையின் காரணமாக மலை மீது ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவில் சிக்கி இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார்கள். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இருவருடைய உடல்களையும் மீட்டனர். நிலச்சரிவில் உயிரிழந்த இருவருடைய குடும்பத்திற்கும் தலா 1 லட்சம் வழங்கப்படும் என டிவி திரையில் செய்தி வாசிக்கும் இளம்பெண் சொல்ல அகிலா மினுக்கென நிமிர்ந்து உட்கார்ந்தாள். உயிரிழந்த நித்தியகுமார் வந்தனா இருவருடைய முகத்தையும் டிவி திரையில் க்ளோஸ்அப்பில் காட்டினார்கள். நெற்றிப் பகுதியில் ரத்தம் உறைந்து போயிருக்க உறங்குவது போல கண்கள் மூடி கிடந்த நித்தியகுமாரின் கழுத்துக்கு கீழே வெள்ளை துணி போர்த்தப்பட்டிருக்க பக்கத்திலேயே விழுந்து தலைவெறி கோலமாக கதறிக்கொண்டிருந்தாள் அவனுடைய தாய் சூடாமணி. அகிலா விசுக்கென எழுந்தாள். கையிலிருந்த ரிமோட்டை டீபாய் மீது வீசிவிட்டு திருமூர்த்தி இருந்த அறையை நோக்கி வேக வேகமாய் ஓடினாள். டாடி, ஒரு குட் நியூஸ், குரலில் உற்சாகம் வழிய கூவினாள். சொல்ல அகி, நம்ம குடும்பத்தோட பரம எதிரி நித்தியகுமார் செத்துட்டான் டாடி. அதை கேட்டதும் திருமூர்த்தியின் முகத்தில் வெளிச்சம் பரவியது. என்னம்மா சொல்ற? நித்தியகுமாரும் அவனோட காதலி வந்தனாங்கிற பெண்ணும் கோத்தகிரியில இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு பைக்ல வந்துகிட்டு இருந்தப்போ மழை கொட்டுன்னு கொட்டி இருக்கு. பாறை சரிஞ்சு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த நிலச்சரிவுல சிக்கி அதே இடத்திலேயே 2 பேரும் செத்துட்டாங்களாம் டாடி. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நம்ப முடியாமல் பார்த்தார் திருமூர்த்தி. நியூஸ்ல காட்டினாங்க. வேறு நித்தியகுமாரா இருக்க போறான். செத்து போனது நமக்கு வேண்டாத நித்தியகுமார் தான். டிவி ஸ்கிரீன்ல அவனோட முகத்தை க்ளோஸ்அப்ல காட்டினாங்க. நான் நல்லா பார்த்தேன். பக்கத்திலேயே அவனோட அம்மா தலைவிரி கோலமா நின்று அழுதுகிட்டு இருந்தாங்க. நாம கோத்தகிரியில தங்கி இருந்தப்போ அந்த அம்மா நித்தியகுமாரை தேடி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்கிட்ட அன்பா கனிவா பேசியிருக்காங்க. அவங்களோட சாந்தமான முகத்தை எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால் மறக்க முடியாது டாடி. நித்தியகுமாருக்கு சரியான தண்டனையைத்தான் கடவுள் கொடுத்திருக்கார். இருந்தாலும் அவனோட அம்மாவை நினைச்சு நான் பரிதாபப்படுறேன். நிகிலா அச்சுக்குட்டினாள். நித்தியகுமார் சாக வேண்டியவன் தான். அவனும் விஷப்பாம்பும் ஒன்று. இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் அவன் என்னோட வயிற்றெரிச்சல கொட்டிக்கிட்டதால தான் அவனுக்கு இப்படி ஒரு கோரமான முடிவு ஏற்பட்டிருக்கு. இனிமே அவனை பத்தின நினைப்பே உங்களுக்கு வரக்கூடாது டாடி. எப்பவும் சந்தோஷமா இருக்க பாருங்க. அதுதான் உங்களோட உடம்புக்கு நல்லது.
ஓகே ஆகி, நான் இனி சந்தோஷமா இருப்பேன். இனி நீங்க டென்ஷனே படக்கூடாது. நிச்சயமா. அகிலாவிற்கு எதிரே உற்சாகமாய் தலையை ஆட்டினாலும் உள்ளுக்குள் உதறலாகவே இருந்தது. அன்றைக்கு செல்போனில் நித்தியகுமார் தன்னிடம் பேசிய வார்த்தைகளை மறுபடியும் ஒரு தடவை மனசுக்குள் ஓடவிட்டார். இந்த 10 லட்சத்தையும் உங்ககிட்ட என்ன கேட்க சொன்னது ஆனந்தன் தான். மனநல காப்பகத்துல இருந்த ஆனந்தன் பரிபூர்ணமா குணமாயிட்டான். என்னை தேடி வந்து அகிலா எங்கேன்னு கேட்டான். அகிலா இப்ப ஸ்டேட்ஸ்ல இருக்கான்னு சமாளிச்சிட்டேன். அகிலா இல்லாத வீட்டுல நான் அடியெடுத்து வைக்க மாட்டேன். அகிலாவோட டேடி கிட்ட 10 லட்சம் வாங்கி கொடு, ஏதாவது பிஸ்னஸ் வச்சு பொழைச்சுக்கிறேன்னு சொன்னான். டேடி என்ன யோசனை? அகிலா அவருடைய சிந்தனையை கலைத்தாள். ஒண்ணுமில்ல, நீ போய் அடுக்கலையில் இருக்கிற உங்க அம்மா கிட்ட போய் ஒரு கப் ஆப்பிள் ஜூஸ் போட்டு தர சொல்லி வாங்கி வாமா. தொண்டை ஒரே வறட்சியா இருக்கு. அகிலாவை விரட்டுவதிலேயே குறியாயிருந்தார். இதோ கொண்டு வர்றேன் டேடி. அகிலா நகர்ந்ததும் திருமூர்த்தியின் உள்ளுக்குள் வரி வரியாய் யோசனையோடியது. நித்தியகுமார் செத்து போய்விட்டான், இனி எந்த பிரச்சனையும் இல்லை என துளி கூட சந்தோஷப்பட்டு கொள்ள முடியாது. காரணம் ஆனந்தன். மனநல காப்பகத்திலிருந்த ஆனந்தன் குணமாகிவிட்டதாகவும் நித்தியகுமாரை தேடி வந்ததாகவும் அகிலாவை பற்றி விசாரித்ததாகவும் அகிலா இல்லாத பட்சத்தில் 10 லட்சம் பணம் வாங்கித் தருமாறு வற்புறுத்தியதாகவும் நித்தியகுமார் தன்னிடம் செல்போனில் பேசிய வார்த்தைகள் உண்மையாக இருந்தால் பிரச்சனையே இனிமேல்தான் ஆரம்பமாகப் போகிறது. நித்தியகுமார் தான் நிலச்சரிவில் சிக்கி உயிரை இழந்து விட்டானே என்று ஆனந்தன் சும்மா இருந்து விடுவானா என்ன? பணத்தாசையில் ஆனந்தனே தன்னை தேடி சென்னைக்கு வந்துவிட்டால் விஷயம் ரொம்ப விபரீதமாகிவிடுமே. ஆனந்தன் கார் ஆக்சிடென்ட்டில் செத்துவிட்டதாக தான் சொன்ன பொய்யை நம்பித்தான் அகிலா அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் மறந்துவிட்டு இப்போது ரஞ்சித்துக்கு கழுத்தை நீட்ட சம்மதித்திருக்கிறாள். இந்த சூழ்நிலையில் அகிலாவின் கண்களில் ஆனந்தன் சிக்கினாலோ அல்லது ஆனந்தனின் கண்களில் அகிலா சிக்கினாலோ எல்லாம் வீணாகிவிடும். போட்ட திட்டமெல்லாம் தூள் தூளாய் நொறுங்கிவிடும். கூடாது, அப்படியெல்லாம் எதுவும் நடந்துவிடக்கூடாது. ஆனந்தன் சென்னைக்கு வருவதற்குள், தன்னையோ அகிலாவையோ தேடி கண்டுபிடிப்பதற்குள் ரஞ்சித்துக்கும் அகிலாவிற்கும் கல்யாணம் முடிந்திருக்க வேண்டும். அகிலா ரஞ்சித்தின் மனைவியாகிவிட்டால் ஆனந்தனால் எதுவும் பண்ண முடியாது. பணத்தை அள்ளி வீசி துரத்தி விடலாம். யோசனையின் முடிவில் தலையணைக்கு அடியில் இருந்த தனது செல்போனை கையில் எடுத்தார் திருமூர்த்தி. தேவராஜனின் செல்போன் எண்களை அழுத்தினார். மறுமுனையில் மணியடித்தது. தேவராஜன் லைனில் கிடைத்தார். ஹலோ, நான் திருமூர்த்தி பேசுறேன். அடடே சம்மந்தியா, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சா? உடம்பு இப்ப எப்படி இருக்கு? மறுமுனையிலிருந்து தேவராஜன் ஆர்வமாய் விசாரித்தார். நல்லா இருக்கேன். அப்போ நாளைக்கே ரஞ்சித்துக்கும் அகிலாவுக்கும் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுக்கலாம். அதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் இப்ப ஃபோன் பண்ணேன். பேசுங்க. இன்னொரு தடவை அட்டாக் வந்தா என்னோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு டாக்டர் உறுதியா சொல்லிட்டாரு. அடுத்த அட்டாக் எப்போ வருமோன்னு என் மனசுக்குள்ள ஒரே கவலையா இருக்கு. சம்மந்தி, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்க உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க 100 வயசு வரைக்கும் வாழ போறீங்க. 100 வயசெல்லாம் வேணாம். என் பொண்ணு அகிலாவை மாலையும் கழுத்துமா மனக்கோலத்துல பார்க்கிற வரைக்கும் இருந்தாலே போதும். அதனால தான் அகிலாவோட கல்யாண விஷயத்துல அவசரம் காட்டுறேன். நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். நாளையிலிருந்து எண்ணி 7வது நாள் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு எண்ணி 7வது நாள் உங்களோட ஆசைப்படியே கல்யாணத்தை முடிச்சிடலாம். மறுமுனையிலிருந்து தேவராஜன் பச்சை கொடி காட்ட திருமூர்த்தியின் முகத்தில் சந்தோஷம் பரவியது. நிம்மதி பெருமூச்சு விட்டார். வேலை முடிந்து அருணா ஷாப்பிங் கட்டிடத்தின் வெளியே வந்தாள் வசுதாரணி. அம்மாவை இனியும் காக்க வைக்கக்கூடாது, அளவிடக்கூடாது. இன்றைக்கு வீட்டிற்கு போனதுமே என் முடிவை அம்மாவிடம் சொல்லிவிட வேண்டும். அம்மா பார்த்து வைத்திருக்கிற மாப்பிள்ளை சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள சம்மதித்து விட வேண்டும். பாவம் அம்மா, எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறாள். நான் ஆசைப்பட்டதுதான் நடக்கவில்லை. அம்மா ஆசைப்பட்டதாவது நடக்கட்டும். என்னால் தான் சந்தோஷப்பட முடியவில்லை. அம்மாவாவது சந்தோஷப்படட்டும். கண்களில் நீர் துளிர்த்தது. பஸ் ஸ்டாப்பின் இரும்பு கம்பத்தில் சாய்ந்து கொண்டாள். தான் போக வேண்டிய பஸ்ஸுக்காக காத்திருந்தாள். ரஞ்சித்தை பார்த்தாலும் சொல்லிவிட வேண்டியதுதான். என்னை மறந்து விடுங்கள் ரஞ்சித். என்னை விட்டு விலகி போய் விடுங்கள். என்னை இனி நினைக்கவே நினைக்காதீர்கள். எனக்கு சூர்யா என்பவரோடு கல்யாணமாகப் போகிறது. நான் இன்னொருவருக்கு சொந்தமாகப் போகிறேன். முடியுமா என்னால்? ரஞ்சித்தோடு இப்படியெல்லாம் பேச முடியுமா என்னால்? வசுதாரணிக்கு அழுகை அடைத்தது. யாருக்கும் தெரியாமல் கண்ணீரை துடைத்து கொண்டாள். வேகமாக அவளுக்கு அருகில் வந்து நின்றது ரஞ்சித்தின் ஸ்ப்ளெண்டர் பிளஸ். ஸ்ப்ளெண்டர் பிளஸை விட்டு கீழே இறங்கினான். வசுதாரணி,
உன் கூட பேசணும், ரொம்ப அவசரம், பீச்சுக்கு போகலாமா என்றான் காதல் வழிகிற குரலில். சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். கோயம்புத்தூரிலிருந்து வந்த அந்த பேருந்திலிருந்து கீழே இறங்கினான் ஆனந்தன். கோத்தகிரியிலிருந்து சூடாமணி கொடுத்த பணத்தை வைத்து எப்படியோ சென்னை வரைக்கும் வந்துவிட்டான். அழுக்கான பேண்ட் சட்டை, களைந்து போன தலைக்கேசம், அகிலா கிடைப்பாளா மாட்டாளா என்ற ஏக்கம் பரவிய கண்கள் என பரிதாபமாய் காணப்பட்டான். இவ்வளவு பெரிய சென்னையில் அகிலாவை தேடி கண்டுபிடிக்கும் வரை கையில் 1 ரூபாய் கூட இல்லாமல் எப்படி நாட்களை ஓட்டுவது? மனசுக்குள் கவலையாய் அந்த வினா எழுந்தது. அகிலாவை கண்டுபிடிக்கும் வரை தங்குவதற்கு இடமும் உடுத்துவதற்கு உடையும் வயிற்றுக்கு உணவும் யார் தருவார் எனக்கு? இந்த சென்னையில் எனக்கு தெரிந்தவர்கள் யாருமே இல்லையே. குடிக்கும் தண்ணீரை கூட காசு இருந்தால்தானே வாங்க முடியும். என்ன செய்ய போகிறேன் நான்? பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியேறி அகலமான சாலையில் கால் போன போக்கில் நடக்கத் தொடங்கினான். அகிலா, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எனக்கு மறுபடியும் கிடைப்பாயா? நான் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன். அதே போல நீயும் என்னை நினைத்து கொண்டிருப்பாயா அகிலா? ஆனந்தனுக்கு தாகமாக இருந்தது. பசி வயிற்றை கிள்ளியது. ஒரு டீயாவது குடித்தால் தேவலாம் போல தோன்றியது. விரல்களை சட்டை பையில் விட்டு பார்த்தான். கசங்கிப்போன பஸ் டிக்கெட் மட்டும்தான் இருந்தது. பாழாய்ப்போன இந்த காதலால் முதலில் பைத்தியமானேன். இப்போது பிச்சைக்காரனைப் போல திரிகிறேன். என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. களைப்பிலும் பசி மயக்கத்திலும் ஆனந்தனால் நடக்கவே முடியவில்லை. கண்களை இருட்டியது. கால்கள் பின்னிக் கொண்டன. இத்தனை வருடத்தில் அகிலா என்னை மறந்திருந்தால், வேறு யாரையாவது மணந்திருந்தால், கணவன் குழந்தை குடும்பம் என ஆகியிருந்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? வெடித்து போய்விடுமே என் இதயம். அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது. என் அகிலா என்னை மறந்திருக்கவும் மாட்டாள், மாறியிருக்கவும் மாட்டாள். மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த நான் மறுபடியும் குணமானது அகிலாவுக்காகத்தான், அகிலாவோடு சேருவதற்காகத்தான். அகிலா எனக்கு கிடைப்பாள், நிச்சயம் கிடைப்பாள். அகிலா கிடைக்கும் வரை இந்த சென்னையை விட்டு போகக்கூடாது. அகலமான சாலையில் விருட்டென நகர்கிற வாகனங்களை லட்சியமே செய்யாமல் அகிலாவை பற்றிய சிந்தனையுடனேயே நடந்து போய்க் கொண்டிருந்த ஆனந்தனின் மீது எதிரே வந்து கொண்டிருந்த சுமோ கார் ஒன்று எதிர்பாராத விதமாய் மோதி தூக்கி எறிந்தது. ரஞ்சித் கூப்பிட்டதுமே மறுபேதும் சொல்லாமல் அவனுடைய ஸ்பிளெண்டர் பிளஸில் ஏறி அமர்ந்து கொண்டாள் வசுதாரணி. அடுத்த அரை மணி நேரத்தில் இருவரும் பீச்சில் ஆட்கள் யாருமில்லாத இடமாய் பார்த்து ஒரு படகு மறைவில் அமர்ந்து கொண்டார்கள். கடல் வழக்கத்தை விட அதிகமான பேரிரைச்சலோடு சீறிக்கொண்டிருக்க அலைகள் ஆவேசத்தோடு ஓடிவந்து இருவருடைய பாதங்களையும் நனைத்து விட்டு போனது. கடல் பரப்பிற்கு மேலே பறந்த பறவைகள் தங்களது இரையை தீவிரமாய் வேட்டையாடிக் கொண்டிருக்க பெரிய சைஸ் ஆரஞ்சு வண்ண பலூன் போல சூரியன் மேற்கு பக்க கடலுக்குள் துளித்துளியாய் புதைய ஆரம்பித்தான். எதுவும் பேசாமல் இறுக்கமான முகத்தோடு அமர்ந்திருந்தாள் வசுதாரணி. ரஞ்சித் தான் உடைந்த குரலில் பேசிக்கொண்டே போனான். எங்க வீட்டில் எனக்கும் டேடிக்கும் பிரச்சனையாயிருச்சு வசு. பிஸ்னஸ்மேன் திருமூர்த்தியோட ஒரே பொண்ணு அகிலாவை எனக்கு கல்யாணம் பேசி வச்சிருக்காரு. நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். நான் அகிலாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலைன்னா டேடியும் அம்மாவும் விஷத்தை குடிச்சிடுவோம்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக உன்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணினேன். நீ அரை மணி நேரம் முன்னாடியே பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டுதா நீ வேலை பார்க்குற அருணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட முதலாளி சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியலை. எப்படியாவது டேடியை சமாதானப்படுத்தி அவரோட தற்கொலை மிரட்டலுக்கு தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக அகிலாவோட நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு சம்மதிச்சேன். நல்ல வேலை, அந்த திருமூர்த்திக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்ததால நிச்சயதார்த்தம் நின்று போயிடுச்சு. ஆனால் இப்போ அந்த ஆள் குணமாயிட்டார். மறுபடியும் நாளைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணணும். நிச்சயதார்த்தம் பண்ணினதும் எண்ணி 7வது நாளே கல்யாணத்தை முடிச்சிடுன்னு குதிக்கிறார். எங்கள் டேடியும் என் சம்மதத்தை கேட்காமலே கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் தீவிரமாக செய்துட்ருக்கார். இதை சொல்லத்தான் உன்னை அவசரமாக இங்கே கூட்டி வந்தேன். ரஞ்சித் பேச பேச வசு இமைக்காமல் அவனை பார்த்தாள். வந்துடு வசு, இப்போவே என் கூட வந்துடு. கட்டின சேலையோட உன்னை நான் கூட்டி போகிறேன். 2 பேரும் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்காச்சும் போய் சந்தோஷமா வாழலாம். எனக்கு டேடியோட பணம் பங்களா எதுவுமே வேணாம். நீ மட்டும் போது வசு. அவளுடைய கையை நெகிழ்ச்சியாய் பற்றினான் ரஞ்சித். வேணாம் ரஞ்சித், அதெல்லாம் சரியா வராது. ரஞ்சித்தின் கையை சட்டென்று உதறினாள் வசுதாரணி. வசு, பெத்தவங்களை எதிர்த்துக்கிட்டு ஓடி போறது, ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒளிஞ்சு வாழ்றது, இதெல்லாம் பேசுறதுக்குத்தான் ஈஸியாக இருக்கும். ஆனால் அதே நடைமுறையில் செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ரஞ்சித். வசு, ஏன் இப்படியெல்லாம் பேசுற? காரணமாகத்தான். காரணமாவா?
ரஞ்சித் குழப்பமாய் ஏறிட்டான். உங்களோட சம்மதத்தை கேட்காமலே உங்களோட டேடி அகிலான்னு ஒரு பொண்ணை உங்களுக்கு முடிவு பண்ணினது மாதிரி எங்க வீட்லயும் எங்க அம்மா சூர்யான்னு ஒருத்தரை எனக்கு பார்த்துட்டாங்க. என்னோட சம்மதத்தை கேட்காமலே எல்லா ஏற்பாட்டையும் செய்துக்கிட்டு இருக்காங்க. நான் எங்க அம்மாவோட விருப்பத்தை நிராகரிச்சா மனசு உடைஞ்சு போயிடுவாங்க ரஞ்சித். உங்களோட ஓடி வந்தா உயிரையே விட்டுடுவாங்க. என்னால என்னோட குடும்பமே வீணாயிடும். என் தம்பி கணேஷ் அனாதை ஆயிடுவான். ஓடி போனவளோட தம்பின்னு அவனை கூட படிக்கிறவங்க எல்லாம் கேலி பண்ணுவாங்க. தேவையா அதெல்லாம்? வசு, நீ இப்ப என்னதான் சொல்ற? நாம பிரிஞ்சிடலாம் ரஞ்சித். வசு. ரஞ்சித் என்ன சொல்ல போகிறான்? வசுவை கைவிட அவன் மனம் ஒத்துக்கொள்ளுமா? அவனுடைய நிலைமை என்னவாகப் போகிறது? நாளை பார்க்கலாமா? கதை தொடரும்.